Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Loving Heavenly Father, we thank you for this time as we come around and meditate on your word. அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். Speak to us through your word. Strengthen and encourage every person. Meet all their needs. In Jesus' precious name. Amen. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு ஜனங்களையும் உற்சாகப்படுத்தும், சவால் விடும். உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அனைவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look from Gospel of John chapter 14 verses 1 to 6. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 6 வசனங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். Let not your heart be troubled. You believe in God, believe also in me. In my Father's house there are many mansions. If it were not so, I would have told you. I go to prepare a place for you. And if I go to prepare a place for you, I will come again and receive you to myself, that where I am, there you may be also. And where I go, you know, and the way you know. Thomas said to him, Lord, we do not know where you are going, and how can we know the way? Jesus said to him, I am the way, the truth, and the life. No one comes to the Father except through me. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். 2ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். 5ஆம் வசனம். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். Today we are going to look at the 6th I am statement the Lord Jesus Christ made. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே சொன்ன நானே என்ற வார்த்தையிலே 6வது வார்த்தை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். I am the way, the truth, and the life. No one comes to the Father except through me. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு சொன்னார். This is the final week in the life of the Lord Jesus. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது செய்த கடைசி வாரத்தினுடைய ஊழியம். This is actually taking place in the upper room with his disciples. இந்த காரியமானது மேல் வீட்டு அறையிலே தன்னுடைய சீஷர்களோடு கூட நடந்து இருக்கிறது. Lord Jesus Christ is telling them, I'm going to leave you, I'm going to go to heaven. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷரிடத்திலே சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு பரலோகத்திற்கு கடந்து போகிறேன் என்று சொன்னார். He said to them, one of you will deny me, one of you will betray me, and all of you will be scattered. ஆண்டவராகிய இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான், ஒருவன் என்னை மறுதலிக்க போகிறான், மற்ற எல்லோரும் என்னை விட்டு சிதறடிக்கப்பட்டு ஓடி போவீர்கள் என்றார். They were all filled with sorrow, were troubled, and they were shocked. இதை கேட்ட உடனே அவர்கள் மிகவும் ஆவிலே கலங்கி வேதனைப்பட்டார்கள். That's why Lord Jesus says, let not your heart be troubled. Believe in God, believe also in me. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்னார். Then he began to speak to them about his father's house. என்பதாக தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை குறித்து அவர் பேசுகிறார். He said, I go to prepare a place for you. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்றார். Where I am, there you may be also.
நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன் என்றார். He said, I will come again and receive you to myself. நான் மீண்டுமாக வந்து உங்களை நான் இருக்கும் இடத்திற்கு கொண்டு போவேன் என்றார். And verse 4 he said, where I go you know, the way you know. 4ஆம் வசனம், நான் போகிற இடத்தை அறியாதிருக்கிறீர்கள், வழியும் அறியாதிருக்கிறீர்கள் என்றார். For that Thomas replied and said, we don't know where you are going. How can we know the way? ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாதே, பின்பதாக நாங்கள் எப்படி உம்மை பின்தொடர்ந்து வர வேண்டும் என்று கேட்டார் தோமா. It is not clear to Thomas and he is a bit confused. தோமாவுக்கு இது மிகவும் தெளிவாக இல்லை, அவன் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறான். He always says things on the negative side. எப்பொழுதுமே தோமா இப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்களை தான் பேசுகிறார். Remember when Jesus wanted to go to Bethany to raise Lazarus from the dead. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தேனியாவுக்கு லாசருவை உயிரோடு கூட எழுப்பும்படியாக போகும்பொழுதும் கூட the disciples said, Rabbi, remember they tried to kill you when you were there. Why do you want to go there now? ஆக அவருடைய சீஷர்கள் சொன்னார்கள், ரபி, நீர் ஏன் அங்கே போக வேண்டும், அங்கே அவர்கள் உம்மை கொல்லும்படியாக காத்திருக்கிறார்களே என்றார்கள். But Thomas said, let's go and die with him. ஆனால் தோமா சொன்ன காரியம், நாம் அவரோடே கூட போய் மரிப்போம் வாருங்கள் என்றார். Also remember when Jesus rose from the dead, all the disciples saw the Lord Jesus Christ, but Thomas wasn't there. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு பின்பதாக தம்மை சீஷர்களுக்கு காண்பித்த பொழுது அங்கே தோமா இல்லாதவராய் காணப்பட்டார். But Thomas said, I will only believe if I see with my eyes and feel his wounds. ஆனால் தோமா சொன்ன காரியம், நான் என்னுடைய சொந்த கண்களால் பார்த்து அவருடைய விழாவிலே கை போட்டால்தான் விசுவாசிப்பேன் என்றார். Here Thomas is asking this question. இங்கே தோமாவானவர் இந்த கேள்வியை கேட்கிறார். We don't know where you are going. How can we know the way? தோமா சொல்லுகிறார், நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியவில்லையே, பின்பதாக வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். I want to briefly share something. நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். People of the early church right in the beginning, they were not called Christians. They were called people of the way. ஆதிகால திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவர்களை அந்த நாட்களிலே அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படாமல் வழியானவர்கள் என்று சொல்லுவார்கள். It's because Jesus spoke and said to them about the way to heaven, way to the Father and the way to the kingdom. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களுடனே அவர் பேசியிருந்த காரியம், நானே பரலோகத்திற்கு போவதான வழி, பிதாவிற்கு போவதான வழி, ராஜ்யத்திற்கு போவதான வழி நானே என்று சொன்னபடினால். And Jesus also said, broad is the way, wide is the gate that leads to destruction. நரகத்திற்கு போவதான பாதையானது விசாலமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். Many go in thereby. அந்த வழியிலே அநேகர் போகிறார்கள் என்றார். Narrow is the way and straight is the gate that leads to life. Few there be that find it. ஜீவனுக்கு போகிறதான வாசலானது வழி நெருக்கமும் இடுக்கமுமா இருக்கிறது, அதிலே பிரவேசிக்கிறவர்கள் சிலர் என்றார். He is actually telling them that he is going to heaven. அதாவது ஆண்டவராகிய இயேசு பரலோகத்திற்கு போகிறதை குறித்து அங்கே சொல்லியிருந்தார். Thomas is asking this question. In other words, what he is saying, give us the map and give us the directions. ஒரு வகையிலே தோமா அவர்கள் இயேசுவிடத்திலே கேட்கிறார், எங்களுக்கு பரலோகத்திற்கு போவதற்கான ஒரு வழிகாட்டியை கொடுங்கள் என்று. In this context, that's where the Lord Jesus Christ says, I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அழுத்தமாய் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான் என்றார். It's a very dramatic statement. இது மிகவும் முக்கியமான ஒரு சொல்லாகும் பிரியமானவர்களே. The world we live in, they believe in pluralism. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமானது பன்மை காரியங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. They believe there are many roads that lead to heaven. அநேக வழிகள் உண்டு பரலோகத்திற்கு போவதற்கென்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். But Jesus made an exclusive statement. I am the way, the truth and the life. No one comes to the Father except through me.
ஆனால் நம்முடைய அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரத்யேகமாக ஒரு காரியத்தை சொன்னார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். There are many ways, people say. Culture says there are many roads that leads to heaven. கலாச்சாரமும் உலக மக்களும் சொல்லுகிறார்கள், அநேக வழிகள் சாலைகள் உண்டு பரலோகத்திற்கு போவதற்கு என்று. Lord Jesus Christ is not a signpost, but He is the way to heaven. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ அவர் ஒரு பதாகை என்பதை போல அல்ல, அவரே வழியாக இருக்கிறார். When you look at it, before sin entered the world, Adam and Eve had a communion with God, had a close relationship with God. They had knowledge of God and they knew truth about God. ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுவதற்கு முன்பதாக அவர்கள் ஆண்டவரோடு கூட நல்ல அந்யோன்ய ஐக்கியமாய் இருந்த பொழுது அவர்களுக்கு நன்றாக சத்தியம் தெரியும். ஆண்டவரோடு கூட நல்ல ஐக்கியம் இருந்தது. ஆண்டவரோடு கூட நல்ல பேசி உறவாடி கொண்டிருந்தார்கள். And not only that, they possessed spiritual life of God. கடவுளுடைய அந்த ஆவிக்குரிய தன்மையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். When they disobeyed, they died spiritually. They lost everything. They lost communion with God, lost fellowship with God. அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக ஆண்டவரோடு கூட இருந்த அந்த நல் உறவு ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் காணப்பட்டார்கள். And eventually physical death as well. அது மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான மரணமும் அங்கே ஆரம்பித்து விட்டது. So today man's greatest need is found in this state. I am the way, the truth and the life. ஆக இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. See, as a result of sin, we are alienated from God and we need to be reconciled to God. பாவத்தின் விளைவாக நாம் தேவனை விட்டு பிரிந்து விட்டோம், தேவனுக்கு அந்நியர்களாய் மாறிவிட்டோம். இப்பொழுது மீண்டுமாக நாம் ஒப்புரவாகி அவரோடு கூட உறவாட வேண்டும். பிரியமானவர்களே, We need to brought back to God. நாம் தேவனிடத்திலே மீண்டுமாக சேர வேண்டும். Jesus is the way to God. He is the way to heaven. Jesus is the way to peace. ஆண்டவராகிய இயேசுதான் தேவனிடத்தில் சேர்வதற்கு வழியாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுதான் பரலோகத்துக்கு வழியாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுதான் சமாதானத்திற்கு வழியாக இருக்கிறார். Jesus is the way to joy. Jesus is the way to freedom from sin. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் மகிழ்ச்சிக்கு வழியாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுதான் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக வழியாக நமக்கு இருக்கிறார். Lord Jesus Christ died for you and me on the cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். Psalm 103 says, As far as east is from the west, so far hath He removed my transgressions. 103ஆம் சங்கீதத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அவர் எறிந்து விட்டார் என்று. We also read in Bible, He cast our sin into the depths of the sea. மாத்திரமல்ல, வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கடலின் ஆழத்திலே அவர் போட்டுவிட்டார் என்று. He is forgiven us of our sins. நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார். பிரியமானவர்களே, Hebrews chapter 10 and verse 17 says, And their sins and their iniquities I will remember no more. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பது இல்லை என்பதை சொல்லுகிறார். So He removes our sins. He casts our sins into the depth of the sea. நம்முடைய பாவங்களை நீக்கி அவைகளை கடலின் ஆழத்திலே அவர் போட்டு விட்டார். He forgives us and He forgets them. அவர் நம்மை மன்னித்து மறக்கிறவராய் இருக்கிறார். He didn't come to show us the way. He is the way to God. அவர் நமக்கு ஏதோ வழியை காண்பிக்கும்படியாக வரவில்லை, அவரே வழியாக தேவனிடத்திற்கு போகும் வழியாக வந்தார். We have to just trust in Him. செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவரை நம்ப வேண்டும். If you want to go from one floor to another, you can use stairs. இன்னொரு மாடிக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் படிக்கட்டு வழியாய் கடந்து போகலாம். Sometimes you can use lift as well. சில நேரங்களிலே சுமை தூக்கி லிஃப்ட் மூலமாகவும் நீங்கள் போகலாம். Jesus Christ is like a lift. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு லிஃப்டை போல இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். When you get into the lift,
You just get in and stand and relax. You don't have to make any effort. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு லிஃப்டை போன்றவராக இருக்கிறார். அவருக்குள்ளாக நீங்கள் சென்று நிற்க வேண்டும், அவ்வளவுதான். மற்ற காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். Jesus takes us to heaven when we trust in him. That's what he said, I am the way, the truth and the life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக போய் அவரை நம்பி நாம் நிற்கும் பொழுது அவர் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று. I remember being in Dubai. At this moment I can't remember the tall building. நான் துபாயிலே இருந்த பொழுது அங்கே இருக்கிறதான மிகவும் உயரமான அந்த கட்டடத்தை மறக்க முடியாது. We went to see it. Within few minutes we were at the top of the building. அந்த பில்டிங்கை பார்க்கும்படியாக நான் போயிருந்தேன். அப்பொழுது அந்த லிஃப்டில் நான் போயிருக்கும் பொழுது சில நிமிடங்களுக்குள்ளாக அந்த மேல் தளத்திற்கு நான் வந்து விட்டேன். It's like that. Jesus Christ is the way to God. அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வாழ்வுக்கு வழியாக இருக்கிறார். He is the way to heaven. இயேசுவே பரலோகத்திற்கு வழியாக இருக்கிறார். He is the way to the Father. இயேசுவே பிதாவின் இடத்திற்கு போவதற்கு வழியாக இருக்கிறார். I'm going to read verse 7. If you had known me, you would have known my Father also. For now you know him and have seen him. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். What he is saying here is, you haven't really known me, you haven't really understood me. நீங்கள் இன்னும் என்னை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் சரியாய் என்னை அறிந்து கொள்ளவில்லை என்றார். What Jesus is saying, a profound statement. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் ஆழமான ஒரு சத்தியத்தை இங்கு விவரிக்க முற்படுகிறார். If you had known me, you would have known my Father. உங்களுக்கு என்னை தெரியும் என்றால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் என்றார். From now on you know him and have seen him. இப்போதிலிருந்து நீங்கள் அவரை பார்த்திருக்கிறீர்கள், அவரை அறிந்திருக்கிறீர்கள் என்றார். Philip, he asked another question here. Philip said to him, verse 8, Lord, show us the Father and it's sufficient for us. 8ஆம் வசனம், பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். They have seen great miracles. They have seen Jesus turn water to wine. They have seen Jesus heal the blind, cleanse the leper, raise dead people. He walked on water. They were in the Mount of Transfiguration. They have seen Lord Jesus feed 5,000. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான அநேக அற்புதங்களை இந்த சீஷர்கள் கூட இருந்து பார்த்தபடியினாலே 5000 ஜனங்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறதும், குருடர்கள் பார்வையை அடைகிறதும், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறதும் மற்றும் பல அற்புதமான அதிசயங்களை அவர்கள் கண்கூட பார்த்ததினாலே, they are asking now. Philip is saying, we want to see God just once. பிலிப்பு சொல்கிறார், எங்களுக்கு பிதாவை ஒரு முறையாவது காண்பியும் என்று சொல்லி, that's sufficient. அதுவே எங்களுக்கு போதும் என்றான். Look at the reply of the Lord Jesus Christ. I've been with you so long, yet you've not known me, Philip. He who has seen me has seen the Father. So how can you say, show as the Father? 9ஆம் வசனம், அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவையும் கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? You've been with me so long, you've not known me. என்னோடு கூட இத்தனை காலமா இருக்கிற, இன்னும் தெரியவில்லையா? They were spending time with God incarnate. மறுரூபமாக்கப்பட்டவருடனே கூட அவர்கள் நேரத்தை செலவிட்டார்கள். They were talking with who is the express image of his person. பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனுடனே அவர்கள் நேரத்தை செலவிட்டார்கள். They were talking to the visible manifestation of invisible God. கூடாத தேவன் காணக்கூடியவராக குமாரனின் சாயலே வந்திருந்த அவரை அவர்கள் பார்த்தார்கள். Jesus says to Philip, if you have seen me, you've seen the Father. இயேசு பிலிப்பிடத்திலே சொன்னார், நீ என்னை கண்டாயானால் பிதாவையும் கண்டாய் என்றார். Father and the Son were in close fellowship, close relationship with one another. பிதாவும் குமாரனும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்தவர்களாக ஒரே ஐக்கியத்தில் இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். We see that in verse 10 and verse 11. Do you not believe
that I am in the Father and the Father in me. The words that I speak to you, I do not speak of my own authority, but the Father who dwells in me does the works. Verse 11, believe me that I am in the Father and Father in me, or else believe me for the sake of the works themselves. 10ஆம் வசனம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த காரியங்களை செய்து வருகிறார். 11ஆம் வசனம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். See, you see such a unity there. He's saying, I am in the Father and Father in me. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். Secondly, he said, I am the way, the truth. Truth is a person, his name is Jesus. நானே வழியும் சத்தியம். சத்தியம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He told them truth about heaven, truth about salvation, truth about eternal life, truth about what happens when we die, truth about the Father. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை குறித்த சத்தியத்தையும், ரட்சிப்பை குறித்த சத்தியத்தையும், கர்த்தராகிய தேவனை குறித்ததான சத்தியத்தையும் எல்லாவற்றையும் இங்கே விவரித்து காண்பித்தார். That God loves us. The parable of the prodigal son. He told us truth about that God is holy. ஆண்டவராகிய இயேசு தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், எப்படி இளைய குமாரன் பிதாவை விட்டு பிரிந்து போனதுக்கு பின்பதாக மீண்டும் வந்தானோ என்று பல உவமைகளையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். He said, I am the way, the truth and the life. He said, I am life. In him is life. ஆண்டவராகிய இயேசு சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே ஜீவன், ஜீவன் என்னிலே இருக்கிறது என்றார். Bible says we were dead in trespasses and sin, and we need to be regenerated. We need to be made alive to God. பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்திருந்த நம்மை தேவன் மீண்டுமாக உயிர்ப்பித்தார் என்று எழுதியிருக்கிறது. Christian is a one who has the life of God. கேள்விதான், யாரிடத்திலே தேவனுடைய ஜீவன் இருக்கிறது? John chapter 10 and verse 10 we read, the thief does not come except to steal, kill and destroy. But I have come to give life and life more abundant. எனக்கு எழுதின சுவிசேஷன் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். In Jesus Christ we have eternal life. இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. Bible says, in him we live and move and have our being. நாம் அவருக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், வாழுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. There are not many roads that lead to heaven. There is only one way to heaven. அநேக வழிகள் அல்ல பரலோகத்திற்கு செல்வதற்கு, ஒரே ஒரு வழிதான். It's a very profound statement the Lord Jesus Christ made. There is no other way. He came into this world and he died for us on the cross of Calvary. வேறு எந்த வழியும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன மிக ஆழமான ஒரு சத்தியம், நானே வழி என்று. As we studied here today, he is the way, he is the truth, and he is eternal life. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். The only way we can receive the life of God, eternal life, is to believe on the work of the cross of Calvary. நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடித்த அந்த வேலைகளை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, If you do not know the Lord Jesus Christ, I'm going to lead you in a simple prayer. உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரியாது என்றால் நான் உங்களுக்கு ஜெபத்தை பண்ண போகிறேன். If you'll repeat the prayer after me. நான் சொல்லுகிறதுக்கு பின்பதாக இந்த ஜெபத்தை நீங்களும் சொல்லுங்கள். Loving Heavenly Father, we thank you for this time. பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. Lord Jesus, thank you for sending your son, Lord Jesus, to die for me on the cross of Calvary. அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பியதற்காக நன்றி. I believe he died and he took my sins upon himself.
and he rose again on the third day. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் சார்பிலே மரித்து என்னுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்து மூன்றாம் நாளில் எனக்காக உயிரோடு எழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord Jesus Christ, I repent of my sins. Cleanse me from all unrighteousness. I make you my Lord and Savior. In Jesus' name I pray. Amen. ஆண்டவரே, என்னுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவே, உம்மை என்னுடைய வாழ்க்கையின் சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் இன்று முதல் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில் வந்து என்னை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you prayed this prayer, you've accepted the Lord Jesus Christ into your life, I advise you to fellowship with a local church. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் இப்போது ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறதான திரு சபைக்கு சென்று அங்கே நீங்கள் ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள்.